ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை கூறி பெருமாளின் பாதங்களை வணங்கி ஹரியும் சிவனும் ஒன்று என்ற பழமொழிக்கு இணங்க வைகுண்ட ஏகாதசியை பற்றி பார்ப்போம். இன்று நாம் பார்க்க இருப்பது பெருமாளின் முக்கியமான வைகுண்ட ஏகாதசி கதை. அசுரர்கள் கேட்ட வரத்தினால் சொர்க்க வாசலை திறக்க சம்மதித்த மகாவிஷ்ணு வைகுண்ட ஏகாதசி நாளில் எதுவும் சாப்பிடாமல் கண் விழித்து விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் மகாவிஷ்ணு. 70% அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை. நல்ல விஷயங்களை தருபவர்களுக்கு ஆதரவு தாருங்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு அதிகம் ஆதரவு இருக்கிறது. எங்களின் உழைப்புக்கு சிறிதளவாவது கருணை காட்டுங்கள். கருணை உள்ளம் கொண்டவர்கள் அனைவருமே தெய்வத்திற்கு நிகரானவர்கள். சப்ஸ்கிரைப் லைக் செய்து 1 நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோவை சேனலுக்குள்ளே போய் பாருங்க. எம்பெருமான் மனிதர்களின் ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாகும். இது மகாவிஷ்ணு அறுதியிலில் இருந்து விழித்தெழும் மாதம். ஆகவேதான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி தனி சிறப்பு பெறுகிறது. மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின்தொடர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். அந்த நாளில் மகாவிஷ்ணுவை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்க வாசலை திறந்து வைத்து கொண்டு காத்திருக்கிறார் இறைவன். மாதத்திற்கு 2 ஏகாதசி என ஆண்டிற்கு 24 ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வரும் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமைக்குரியது. இந்த நாளில்தான் சொர்க்க வாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் சொர்க்க வாசல் திறப்பது ஏன், பிற நாளில் சொர்க்க வாசலை மூடி இருப்பது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் இயலாமல் இல்லை. இந்த கதைக்கு செல்லும் முன்பு ஏகாதசியை பற்றி தெரிந்து கொள்வோம். தீபாவளி, கந்த சஷ்டி என பல பண்டிகைகள் அசுரவதத்தை முன்னிலைப்படுத்தியே கொண்டாடப்படுகின்றன. வைகுண்ட ஏகாதசி பண்டிகையும் அப்படி ஒரு அசுரனை வதம் செய்த நாளாகத்தான் உள்ளது. அசுரன் முரணை அளிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தவள் ஏகாதசி. அசுரனை அழித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று வரமளித்தார் பெருமாள். ஏகாதசி என்பதற்கு 11ஆம் நாள் என்பது பொருள். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அதாவது வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம், மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியின் தத்துவமாகும். இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது. சொர்க்கவாசல் திறக்கப்படும் கதை. 2 அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதசி. முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளில் இருந்து மது, கைடவர்கள் என்ற 2 அசுரர்கள் வெளிப்பட செய்தார். அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர். மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்து கொண்டு, பகவானே, ஒரு விண்ணப்பம், தாங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவானும் அப்படியே வரம் தந்தார். யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்திய வசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர். மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை சொர்க்க வாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார். அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி, பகவானே, தங்களை ஆலயங்களில் விக்கிர வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும். அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களுக்கும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களுக்கும் மோட்சமடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். பரம தயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார்.
இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் இன்றும் திறக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதேசி நாளில் மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால். அசுரனின் தொல்லை. ஏகாதேசி பற்றி மற்றொரு புராண கதை உள்ளது. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த தொல்லைகள் கொடுத்து வந்தான் முரண் எனும் அசுரன். இதனால் துன்பமடைந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களை திருமாலிடம் அனுப்பி வைத்தார் சிவன். உடனே பெருமாளும் தேவர்களை காக்க அசுரனுடன் போரிட்டார். 1000 ஆண்டுகள் நீடித்த போர் முடிவுக்கு வரவில்லை. பெருமாளோ அசுரனுக்கு பயந்தது போல நடித்து சிம்ஹாவதி என்னும் குகையில் போய் உறங்கிவிட்டார். அப்போது திருமாலின் உடம்பில் இருந்து ஒரு சக்தி பெண் வடிவில் வெளிப்பட்டது. அசுரனை அழித்த ஏகாதசி. அப்போது அங்கேயும் தேடி வந்து பெருமாளை போருக்கு கூப்பிட்டான் முரண். பெண் சக்தியை அழிக்க அசுரன் நெருங்கும் போது அந்த பெண்ணிடமிருந்து ஹூம் என்ற சத்தம் மட்டுமே எழுந்தது. அதுவே அந்த அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. உறக்கத்திலிருந்து எழுந்த பெருமாள் ஏகாதேசி என்று அந்த பெண் சக்திக்கு பெயரிட்டார். அதோடு உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்டம் அளிப்பேன் என்றும் வரம் தந்தார். இந்த நாள் முதல் ஏகாதேசி விரதம் ஆரம்பமானது. மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதேசியை வைகுண்ட ஏகாதேசி என்று போற்றுகிறோம். பரமபத விளையாட்டு. மார்கழி மாதம் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் ஏகாதேசிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயரும் சிறப்பும் உண்டு. இந்த 24 ஏகாதேசி நாட்களில் விரதம் இருக்கலாம். 24 ஏகாதேசிகளில் மார்கழி மாத ஏகாதேசி மட்டுமே மோட்ச ஏகாதேசி அல்லது வைகுண்ட ஏகாதேசி என்று போற்றப்படுகிறது. இந்த நாளில் கண் விழித்து விரதம் இருப்பவர்கள் பரமபத விளையாட்டு விளையாடுவார்கள். அந்த விளையாட்டில் பாம்பும் ஏணியும் முக்கிய தத்துவம் பெறுகிறது. ஏணியில் ஏறி செல்லும் போது பாம்பு கொத்தி கீழே இறக்கி விட்டுவிடும். ஏற்ற இறக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துகிறது. பாம்பின் வாயில் கடிபடாமல் தப்பித்தால் பரமபத வாசலை அதாவது சொர்க்கத்தை அடையலாம் என்கிறது இந்த விளையாட்டின் தத்துவம். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதேசி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விரதம் இருந்து இறைவனிடம் வேண்டிய வரம் பெறுவோம். ஏகாதேசி நல்ல நாளா? ஏகாதேசி விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும். துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். பெருமாளின் அருள் கிடைக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் 11 திதி ஏகாதேசி திதியாகும். ஏகாதேசி திதியில் விரதம் துவங்கி துவாதசியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஏகாதேசி அன்று என்ன செய்யக்கூடாதவை? ஏகாதேசி அன்று பகல் உறக்கம், இருவேளை சாப்பிடுதல், உடலுறவு என்பவற்றை தவிர்த்து விரதம் மேற்கொள்கின்றனர். ஏகாதேசி அன்று இந்து சமயத்தவர் திருமண நிகழ்வுகளையும் தவிர்க்கின்றனர். ஏகாதேசி திதி என்றால் என்ன? அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் 11வது திதி ஏகாதேசி ஆகும். ஏகாதேசி எனும் வடமொழி சொல் 11 என பொருள்படும். 15 நாட்களை கொண்ட தொகுதியில் 11வது நாளாக வருவதால் இந்த நாள் இப்பெயரால் அழைக்கப்பட்டது. ஏகாதேசி அன்று என்ன செய்ய வேண்டும்? ஏகாதேசி அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதேசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம். ஏகாதேசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது. சர்வ ஏகாதேசி என்றால் என்ன? வழிபடவும் அன்னதானம் செய்திடவும் சிறந்தது சர்வ ஏகாதேசி. இது ஜென்ம பாவங்களை போக்கும் ஒரு நாள் என்பர். மகாவிஷ்ணுவை வழிபட உகந்த நாளாக நமது முன்னோர்கள் வைத்துள்ள ஏகாதேசி என்பது இந்துக்களின் முக்கிய விரத நாட்களாகும். இந்நாட்களில் விரதம் இருப்பவர்கள் பாவச்சுமை குறைந்து பிறவா நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் ஆற்றல் பெற்றது. ஏன் ஏகாதேசி கொண்டாடப்படுகிறது? மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதேசி என கொண்டாடப்படுகிறது. இது மார்கழி மாதத்தில் வரும் வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறக்கப்படுவதாக நம்புகின்றனர். இந்நாளின் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ்பாடி கோவில் செல்வர். ஆஷாட ஏகாதேசி என்றால் என்ன? ஆஷாட ஏகாதேசி என்பது அன்னை தந்தையரை போற்றுவதால் நமக்கு எத்தகைய நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்பதை உணர்த்தும் நாளாகும். இந்த ஆஷாடதி ஏகாதேசி நாளில்தான்
பகவான் கிருஷ்ணர் ருக்மிணி தேவியுடன் விட்டலனுக்காக பாண்டுரங்கனாக காட்சியளித்தார். எனவே ஆஷாட ஏகாதேசி பண்டரிபுரத்தில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஏகாதேசி அன்று நாம் என்ன சாப்பிடலாம்? ஏகாதேசி அன்று அதிகாலையில் இருந்து பக்தர்கள் விரதத்தை தொடங்கி மறுநாள் காலை முடித்து விடுவார்கள். நோன்பு காலத்தில் அரிசி, பருப்பு, பூண்டு, வெங்காயம் சாப்பிடக்கூடாது. கடுமையான விரத விதிகளை பின்பற்ற முடியாதவர்கள் பால் மற்றும் பழங்களை சாப்பிடலாம். இந்த நாளில் இந்து வீடுகளில் அசைவ உணவுகள் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளன. வைஷ்ணவ ஏகாதேசி என்றால் என்ன? வைகுண்ட ஏகாதேசி சமஸ்கிருதத்தில் வைகுண்டத்தின் 11வது நாள், ஒரு இந்து விழா மற்றும் பண்டிகை. இது முதன்மையாக வைஷ்ணவர்களால் அனுசரிக்கப்படுகிறது. அவர்கள் இதை ஒரு சிறப்பு ஏகாதேசி என்று கருதுகின்றனர். இது மோக்ஷதா ஏகாதேசி அல்லது புத்ராதா ஏகாதேசியுடன் ஒத்துப்போகிறது. ஏகாதேசி என்றால் என்ன? ஏகாதேசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும். இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன. அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் 11வது திதி ஏகாதேசி ஆகும். ஏகாதேசி எனும் வடமொழி சொல் 11 என பொருள்படும். 5 நாட்களை கொண்ட தொகுதியில் 11வது நாளாக வருவதால் இந்த நாள் இப்பெயரால் அழைக்கப்பட்டது. 30 நாட்களை கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் பூரணை ஈராக உள்ள சுக்கிலபட்சம் எனப்படும் வளர்பிறை காலத்தின் 11ஆம் நாளும், பூரணையை அடுத்து வரும் நாளிலிருந்து அமாவாசை முடிய உள்ள கிருஷ்ணபட்சம் எனப்படும் தேய்பிறை காலத்தின் 11ஆம் நாளுமாக 2 முறை ஏகாதேசி திதி வரும். அமாவாசையை அடுத்து வரும் ஏகாதேசியை சுக்கிலபட்ச ஏகாதேசி என்றும், பூரணையை அடுத்த ஏகாதேசி கிருஷ்ணபட்ச ஏகாதேசி என்றும் அழைக்கின்றனர். ஏகாதேசி திதிக்கான பலன்களை நாம் பார்ப்போம். ஏகாதேசி திதியில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? ஏகாதேசி திதி என்ற வார்த்தையை ஏகம், தசம் என 2ஆக பிரிக்க வேண்டும். ஏகம் என்றால் 1, தசம் என்பது 10 என்று அர்த்தம். 2ஐயும் கூட்டினால் 11. இது திதிகளின் வரிசையில் 11வது இடத்தை பிடிக்கிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரும் 11வது நாள் ஏகாதேசி ஆகும். அமாவாசைக்கு அடுத்து வரும் ஏகாதேசியை சுக்கிலபட்ச ஏகாதேசி என்றும், பௌர்ணமிக்கு அடுத்து வரும் ஏகாதேசி தினம் கிருஷ்ணபட்ச ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகிறது. மற்ற விரதங்களை விட ஏகாதேசி விரதம் சிறந்ததாகும். ஏகாதேசி திதியின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். ஏகாதேசி திதி என்று ஏகாதேசி விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஏகாதேசி அன்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. ஏகாதேசிக்கு முதல் நாளே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏகாதேசி அன்று துளசி தீர்த்தம் மட்டும் அருந்துவது நல்லது. இரவில் கண் விழித்து புராண நூல்களை படிப்பது, விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் பாடுவது போன்றவை செய்ய வேண்டும். இந்த விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியமடையும், செல்வம் பெருகும், சந்ததி வளரும். இந்த விரதம் இருந்தால் பிறவி பயன் நீங்கி வைகுண்டம் அடைவார்கள் என்பது ஐதீகம். ஏகாதேசி திதியில் பிறந்தவர்களின் குணநலன்களை பற்றி பார்ப்போம். ஏகாதேசி திதியில் பிறந்தவர்கள் பொருள் ஈட்டுவதில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்கள், சூழ்நிலைக்கு ஏற்றார் போல செயல்படக்கூடியவர்கள், நீதி நெறியுடன் இருக்க வேண்டும் என விரும்புவர்கள், மனதிற்கு பிடித்ததை செய்பவர்கள், மனதில் பொறாமை எண்ணம் மிகுந்திருக்கும், வாழ்வில் கொள்கையோ இலக்கோ இல்லாதவர்கள், போட்டி போடும் குணம் உண்டவர்கள், கல்வி கேள்விகளில் ஆர்வம் உள்ளவர்கள், குரு மீது மிகுந்த மரியாதை இருக்கும், மற்றவர்கள் இவர்களை மதிக்கும் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், வித்தியாசமான செயல்களை செய்வதில் ஆர்வம் இருக்கும், எதிர்பாலினத்தின் மீது இவர்களுக்கு ஈர்ப்பு இருக்கும். ஏகாதேசி திதியில் நாம் என்னென்ன செய்யலாம்? ஏகாதேசி திதி தெய்வம் மகாருத்ரர் ஆவார். இந்நாளில் விரதம் மேற்கொள்ளுதல் மற்றும் மகாவிஷ்ணுவை தியானிப்பது சிறந்த பலனை தரும். ஏகாதேசி நாளில் திருமணம் செய்யலாம், சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம், குழந்தைக்கு மொட்டை போடலாம், ஆபரணங்கள் வாங்கலாம் மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடலாம். ஏகாதேசி திதியில் நாம் என்ன செய்யக்கூடாது? ஏகாதேசியில் விருந்து கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது.
மற்ற திதிகளில் விருந்து கொடுக்கலாம். ஏகாதேசி திதிக்கான திதி சூன்ய ராசிகள். ஏகாதேசி திதிக்கான திதி சூன்ய ராசிகள் தனுசு, மீனம். ஏகாதேசி திதிக்கான தெய்வங்கள், ஏகாதேசி வளர்ப்பிறை திதிக்கான தெய்வங்கள் மகாவிஷ்ணு, பராசக்தி. ஏகாதேசி தேய்பிறை திதிக்கான தெய்வங்கள் மகாவிஷ்ணு, மகாருத்திரர் ஆவார்கள். ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதேசி வரும். 24 ஏகாதேசியின் விரத பலன்கள் என்னவென்று நாம் பார்ப்போம். ஏகாதேசிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதத்தில் வரும் 2 ஏகாதேசிகளுக்கு விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். ஏகாதேசிகள் ஒவ்வொன்றின் சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் 2 ஏகாதேசிகள் வரும். கமலா என்ற ஏகாதேசி அதிகமாக வரும். இதை சேர்த்து மொத்தம் 25 ஆகும். சித்திரை மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதேசி பாபமோசனிகா என்று பெயர் கொண்டது. இதில் விரதம் இருப்பவர்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறுவார்கள். இதே மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு காமதா என்று பெயர் ஆகும். இந்த நாளில் விரதம் மேற்கொண்டால் கணவனின் பாவங்கள் நீங்க பெறுவார்கள். வைகாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு வருதிதி என்று பெயராகும். இந்த நாளில் விரதம் இருந்தால் எந்த விதமான குறையுமின்றி வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்புடன் வாழலாம். கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதேசி மோகினி என்று பெயரை கொண்டது. இந்த ஏகாதேசி விரதம் மோகத்தை அகற்றி முக்தியை தருவதாகும். ஆனி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதேசி அவரா என்ற பெயரை கொண்டது. இந்த நாளில் விரதம் மேற்கொண்டால் பாவங்கள் அனைத்தும் விலகும். சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதேசிக்கு நிர்ஜலா என்பது பெயராகும். துன்பங்கள் அனைத்தையும் போக்கிவிடும் ஆற்றல் கொண்டது. ஆடி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதேசி யோகினி என்ற பெயரை கொண்டது. இந்த நாளில் விரதம் மேற்கொண்டால் தொழுநோய் போன்ற கொடிய நோய்கள் குணமாகும். இந்த மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதேசிக்கு சைனி என்பது பெயராகும். அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அழித்து ஆனந்தத்தை அளிப்பதாகும். ஆவணி கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதேசிக்கு காமிகா என்று பெயர். இந்த நாளில் துளசி தலத்தால் இறைவனை அர்ச்சனை செய்து வந்தால் மோட்சம் கிடைக்கும். இந்த மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு புத்திரதா என்று பெயர். புத்திர பாக்கியத்தை விரும்புவர்கள் இந்த நாளில் விரதம் மேற்கொள்ள வேண்டும். புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு அஜா என்று பெயர். உயர்ந்த செல்வ வளத்தையும் சிறப்பையும் தரும். இதே மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி பத்மநாபா என்ற பெயரை கொண்டதாகும். இந்த நாளில் விரதம் மேற்கொண்டால் செல்வ செழிப்பும் நாட்டு வளமும் பெருகும். ஐப்பசி கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி இந்திரா அன்று விரதம் இருந்து வந்தால் அவர்களின் முன்னோர் நற்கதியை அடைவார்கள். இந்த மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி பாபாங்குசா என்ற பெயரை கொண்டது. எல்லா நன்மைகளும் செல்வ வளம் கல்வி வளம் அனைத்தும் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு ரமா என்று பெயராகும். 2020 ஆண்டு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2025 அன்று பிற்பகல் 12:22 முதல் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2025 அன்று காலை 10:09 முடிவடைகிறது. அதேபோல் 2025ஆம் ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 30ஆம் தேதி 2025 அன்று காலை 7:50 மணிக்கு தொடங்கி டிசம்பர் 31, 2025 அன்று காலை 5 மணிக்கு ஏகாதசி திதி முடிகிறது. ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்ற நாமத்தை கூறி எம்பெருமான் பெருமாளை தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து நலன்களை நாம் பெறுவோமாக. உங்களிடம் பெருமாளின் மகிமையை கொண்டு வரும் எங்களை சப்ஸ்கிரைப், லைக் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.